ஹாய், நான் டாக்டர் திவ்யா ஃப்ரம் திவ்யா டென்டல்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட், வயசான பேஷண்ட், வாயில் திடீர்னு ஒரு கட்டி உருவாயிடுச்சுன்னு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குமோங்கிற பயம் இருந்துச்சு. நாம் ஃபஸ்ட்டு அந்த கட்டியினோட தன்மையை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து மதமதப்பு ஊசி போட்டு நம்ம அந்த கட்டியை ரிமூவ் பண்ணி பயாப்சிக்கு அனுப்புகிறதாகவும் முடிவெடுத்துட்டோம். இப்போ அந்த கட்டியை எடுக்கும் முறை எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அது நம்ம ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது. வேறு ஏதோ ஒரு கட்டியாக இருந்தால் அது பரவும் தன்மையுடையதாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம எடுக்கும்போது இம்மியளவு கூட அதை நம்ம விட்டு வைக்காமல் ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம கம்ப்ளீட்டாக சிவிச்சர் நீடில் போட்டு அதை ஃபுல்லாக இழுத்து அதை கம்ப்ளீட்டாக வருதாங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணுறோம். நம்ம மவுத் மிரர் வச்சு அந்த கட்டியினுடைய இருபுறமும் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஃபுல்லாக செக் பண்ணுறோம். பாருங்கள், பேஷண்ட்டுக்கு சுத்தமாக வலி இல்லை. அதனால தான் அவங்க அவ்வளோ நிதானமாக நம்பிக்கையோடு உட்காந்துருக்காங்க. நம்ம கிளினிக் மதுரையில் வண்டியூரில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிளினிக்கை சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த சிவிச்சர் நீடியில் ஜஸ்ட்டு இழுத்து ரெண்டு சைடுமே நல்லா ஃபுல்லாக வந்திருக்கா, கம்ப்ளீட்டாக நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது தோதாக இருக்காங்கிறத பார்க்குறோம். மவுத் மிரர் வச்சு ரெண்டு சைடுமே நம்ம இப்போ செக் பண்ணுறோம். பேஷண்ட் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண அந்த கட்டியை அப்படியே ஃபார்மலினில் நம்ம கட் பண்ணி போட்டுடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே நமக்கு பயாப்சிக்கு அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி போடும்போதே நமக்கு அது கொழுப்பு கட்டி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம பயாப்சிக்கு அனுப்பி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ பேஷண்ட்டோட வாயில் பார்த்தோம்னா சுத்தமாக அந்த கட்டிக்குரிய அறிகுறியே இல்லை. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. மேற்கொண்டு அங்கே தையலுமே போட்டாச்சு. பயாப்சி ரிப்போர்ட்லேயுமே அது கொழுப்பு கட்டி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்துருச்சு. பேஷண்ட் புற்றுநோயோன்னு பயந்துட்டு வந்தாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, இது நார்மலான கட்டி தான். அதுவும் ரிமூவ் பண்ணி நீட்டாக ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட ரிவ்யூஸ் சொன்னாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நல்லா இரிகேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய கேஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.